எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். உங்க எல்லாரும் மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஸோ இந்த நாள்ல நம்ம வந்து தியானிக்க போற வசனம் பாத்தீங்கன்னா சாம்ஸ் 29 சாப்டர் வர்ஸ் 11 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துலங்க. இது என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தருடைய பசங்களுக்கு கர்த்தர் வந்து நம்ம தேவன் வந்து அவனுக்கு பலத்தை கொடுக்கிறார்களாம். God gives strength to his people. அப்புறம் கர்த்தர் வந்து அவங்க பசங்களுக்கு சமாதானத்தினால ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? இப்ப உலகத்தின் மனுஷருக்கு பலன் என்னதுங்க? அவங்க பணம் காசு, பேங்க் பேலன்ஸ், எவ்வளவு நான் கோல்டு வச்சிருக்கிறேன், அதுதான் அவங்க பலன். சரிங்களா? எதனா ஹாஸ்பிட்டலுக்கு செல்வ வேணும்னா என் பணம் இருக்குது, நான் நல்லா காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் சேர்த்து பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணங்க அவங்களுக்கு. அப்புறம் எதனா போலீஸ் பிரச்சனை ஆச்சுன்னா போலீஸ் நான் காசு கொடுத்து செட்டில் பண்ணிக்குவேன். ஒரு தனியும் ஒரு அந்த காசுன்ற ஒரு இது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சுக்கணும், அது பலனா வாழ்ந்து இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க சொந்த சரீரத்து மேல பலன்னு, அவங்க சொந்த சரீரம் அவங்களுக்கு பலனா இருக்கும். நான் கரெக்டா ஜாகிங் போறேன், வாக்கிங் போறேன், ஐசைட் பவர் கரெக்ட் ஆகுது, ஓகேங்களா, என்னுடைய பிளட் சுகர் லெவல் கரெக்ட் ஆகுது, கொலஸ்ட்ரால் லெவல் கரெக்ட் ஆகுதுன்னு ஏகப்பட்ட குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வச்சு இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு பலனா இருக்கும். இன்னும் சில பேருக்கு அவங்க பூர்வீக சொத்து, எங்க அப்பா அப்படி, எங்க அம்மா இப்படி அப்படின்ட்டு அவங்க பூர்வீக சொத்து, அவங்க பேரண்ட்ஸ் குறிச்சுதான ஒரு தனி பலன். எதனா ஆபத்து வச்சா அதெல்லாம் சேல் வித்துருவேன், நான் வித்துட்டு நான் எப்ப பாத்துக்குவேன் அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. இப்ப நான் சொன்ன இந்த 3 கேட்டகரிக்கு ஆளுங்களுக்குமே பயம் உள்ளுக்குள்ள பயங்கரமா இருக்குங்க. பணம் இருக்கிறவருக்கு சந்தோஷமா குறைய ஆரம்பிச்சுச்சானா அது வந்து பயங்கரமான பயம் கொடுக்கும். பணம் இருக்கும் போதே பயத்தில் தான் வாழ்ந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா உலகத்தை சார்ந்து வாழ்ற ஜனங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள எப்பவுமே பயம் இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கர்த்தர் கொடுக்கிற பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமாங்க, நம்ம கர்த்தருடைய பசங்களுக்கு வந்து பயமே இருக்காதுங்க. ஃபியூச்சருக்கு நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், என் பசங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு எனக்கு எதனா அட்மிட் ஆயிடுவேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ண போறேன், பயமே இருக்காதுங்க. அப்பாவை சார்ந்து வாழும்போது சந்தோஷமாவும் சமாதானமும் நடத்துவாருங்க. ஓகேங்களா? பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்பா நடத்துவாரு. நம்ம செய்யறதான வேலையில சந்தோஷமா செய்வோம், பயம் இருக்காது. நம்ம கைக்கு செய்கிற எல்லா காரியத்திலும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா? எந்த மனுஷன் குறிச்சு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அன்போடு கூட செலுத்தி நம்ம வாழ்வாங்க. கர்த்தர் சமாதானத்தினால நம்மளை ஆசீர்வதிக்கிறார்களாம். அப்ப சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்ம வந்து ஒரு பேனிக் ஆக மாட்டோம், குழம்ப மாட்டோங்க. என்ன பண்றது, எது பண்றது, அந்த சமாதானம் ரைட் டிசிஷன் எடுப்போம், பதற மாட்டோம். நம்மளும் பதறி எல்லாரும் பதற வைக்க மாட்டோம். நம்ம அங்க இருக்கும் போது சமாதானத்தில் இருக்கணும், ரைட்டான ஒரு டிசிஷன் கொடுப்பாங்க. இவ்வளவுதாங்க விஷயம் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படித்தாங்க நடத்துவாரு. கர்த்தர் சமாதானத்தினா ஆசீர்வதிக்கிறாராம், பலனை கொடுக்கிறார்களாம். பயலாத ஒரு வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைங்க. உலகத்துக்கு எதுக்கும் அடிமையாவாதபடிக்கு இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே நாங்க சொந்தம் அப்படின்ற ஒரு தெம்பான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்ம கூடுகிறத அனுதினமான உணர்ந்து அவரோடு கூட கனெக்ஷன் ஆகி வாழ்கிறதாங்க ஒரு பலமுள்ள வாழ்க்கை. ஆமென்.